நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க உங்க அம்மா மாதிரியா? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஏன் கேக்குறீங்க? ஏன்னா உங்க சிரிப்பு மாதிரியே உங்க அம்மாவோட சிரிப்பும் தண்ணியில தெரிஞ்சது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மாலதியும் சம்மதிச்சா நல்லா இருக்கும். ப்ளீஸ் வினய், நீங்க மாலதி பத்தி தப்பா நினைக்காதீங்க. அவ எதனால அந்த மாதிரி எல்லாம் என்னாச்சு மாலதி? நீ பெரியவளானதுக்கு அப்புறம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவல்லக்கா? இல்ல மாலதி, ஒரு நிமிஷம் இரு. இது என்னது? நாம எப்பவும் பெரிய கூட அதன கடவுள் கிட்ட வேண்டிக்கலாமா? அப்படியா? ஆமா. அதனாலதான் அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. வேற எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அவங்க மேல பாசம் அதிகம் இல்ல? அவங்கள விட்டு உங்களால இருக்க முடியுமா? நாங்க 2 பேரும் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்போம், என்ன நடந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியவே கூடாதுன்னு. அவளால நான் இல்லாம வாழவே முடியாது. அதே மாதிரி தான் எனக்கும் அவ இல்லாம எப்படி வாழ போறேன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்னு உங்களை பார்த்த முதல் நாளே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறதுனால நீங்க அப்படி நினைச்சிருக்கலாம். அண்ணன் தம்பிங்க விஷயம் வேற மாதிரி. எனிவே, மாலதி நம்ம கூட மசூரிக்கு வராங்கல்ல? நம்ம கூட வந்தா என் கூட பழக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்போ என்ன புரிஞ்சுப்பாங்கல்ல? அவ உங்களை புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ, நான் உங்களை ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். மாலதி, நீங்க மன்னிச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லவா? நீங்க இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பார்க்க அழகா இருப்பீங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாமா? சரி. பாட்டி, அந்த டீயை குடிச்ச உடனே என் மூஞ்சில இருக்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே மாறி போச்சு. காதுல இருந்து ஒரே போக வாந்தி வாந்தியா வந்துச்சு. வயிற்றுலாம் ஒரே கலக்குச்சு. மாலதி, தாமு இப்பதான் இந்த விஷயத்த சொன்னான். விஸ்வா தம்பி டீயில மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அது வந்து பாட்டி, நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப மாலதி கிட்ட ஸ்பெஷல் டர்க்கி டீ எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அதாவது அதோட பேரு வின்சுக் டீ. அதான் ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா வந்திருக்காது. நெக்ஸ்ட் டைம் சரியா பண்ணிடுவாங்க இல்ல மாலதி? வெளிநாட்டு டீ நம்ம ஊர்லயா? அட கடவுளே! அட பெரிய பாட்டி கூட அந்த டீ குடிச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன மாலதி, பெரிய பாட்டி கூட நீ பண்ண ஸ்பெஷல் டீயை கொடுத்துட்டியா என்ன? நீங்க தயவு செஞ்சு உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்களா? அட, அண்ணியே வந்துட்டாங்க. இல்ல, அக்கா வந்துட்டா. இல்ல, எங்க அண்ணி? ஏன் அக்கா? அட, யாரா இருந்தா என்ன, அதான் வந்துட்டாங்கல்ல. சாரிங்க, நான் உங்களை மாமான்னு கூப்பிட முடியாது. ஆனா சில பேர் மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணி அண்ணி அண்ணின்னு. சாரி, நான் அவங்கள மாதிரி இல்ல. நல்லது வினய், இனிமே நீங்க என்ன வினய்னே கூப்பிடலாம். Thank you. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆக்சுவலி என் பேரு ஜீவிதா இல்ல, என் பேரு மாலதி. தெரியுமே. அப்ப நீங்களும் என்ன இன்னையில இருந்து விஸ்வான்னு கூப்பிடலாம். உன்கிட்ட யார் பேசுனாங்க? நான் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தப்பா. உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன? முந்திரி கொட்டை. நல்ல பேர், சூப்பரா இருக்கு. Thank you. பேர் நல்லா இருக்கு. அட கடவுளே, இது என்ன கூத்து? அத்தை, ஒரு நிமிஷம் அங்க பாருங்களேன்.
இந்த காலத்து பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எவ்வளவு நெருக்கமா பழகுறாங்கன்னு. ஆனா அத்தை, தாமுவோட அப்பா கிட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆன 2 மாசம் கழிச்சுதான் நான் பேசவே ஆரம்பிச்சேன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா இவங்கள பாருங்க. அப்புறம் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆன 3 மாசம் கழிச்சுதான் தாத்தாவோட முகத்தையே பார்த்தாங்களாம். சரி, நீங்களே சொல்லுங்க. அப்புறம்க்கா, இன்னைக்கு நான் என்ன பண்ண தெரியுமா? விஸ்வாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போட்டு கொடுத்தேன். அதுல மிளகு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டேன். இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி டீ போட சொல்லி நான் தான் கத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவர் தானே உன்னை காப்பாத்தினாரு. நீ அவரே பழி வாங்கணும்னு நினைக்கிற? அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் பாட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. ஓ அக்கா, என்ன நீ இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மச்சனருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? ஆனா அவர் எதுக்காக என்ன பாட்டு கிட்ட இருந்து காப்பாத்தினார்னு எனக்கு கூட புரியல. நாளைக்கு காலையில சீக்கிரமே மசூரிக்கு கிளம்புறோம். பாட்டி, மாலத்தியும் நம்மளோட வரா இல்லையா? இது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு பிரிஞ்சிருக்கீங்களா? நான் எப்படி பிரிக்க முடியும்? போற இடத்துல இவ என்ன பிரச்சனை பண்ணுவாளோன்னு கவலையா இருக்கு. சரி, வினய் எதுக்காக உன்னை ஸ்கூலுக்கு பார்க்க வந்தாரு? பெரியவங்க அனுமதி இல்லாம எப்படி வரலாம்? இத பாரு ஜீவிதா, நம்ம குடும்பத்துக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நெருங்கி பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பாட்டி, நீங்க கரெக்டா சொன்னீங்க. இதத்தான் நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்கள பார்த்தா நல்லவங்களா எனக்கு தெரியல. பாட்டி, இன்னும் நிறைய டைம் இருக்கு, ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிடலாம்ல. பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னென்ன பண்றாங்கன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன பண்ணுவாங்களோ. அக்கா பாவம், இவ என்ன பண்ணுவாளோ. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை நிறுத்திடல. உன்கிட்ட நான் ஆலோசனை கேட்டனா? இல்ல, சமயம் கிடைச்சா போதுமே. ஊருக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் கவனிங்க. இன்னொரு விஷயம், நம்ம மசூரிக்கு போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 2 குடும்பத்தோட பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாம அங்க போறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. பின்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நம்மளோட ஆச்சாரங்களை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ வினய் கூட பழகணும். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அது நினைவுல இருக்கட்டும். சரி பாட்டி, நான் அப்படியே நடந்துக்கிறேன். அப்புறம் மாலதி, நீ அந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்தோட மானம்தான் பெருசு, மத்தது முக்கியம் இல்லை. அப்படி யாராவது பிரச்சனை பண்ண நினைச்சா அப்புறம் இந்த பாட்டிய நீங்க உயிரோடைய பார்க்க முடியாது. நான் சொன்னதுதான். நான் சொன்னது புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சதில்ல? புரிஞ்சது பாட்டி, புரிஞ்சிடுச்சு. வினய் வீட்டுக்காரங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்துரும். எல்லா வேலைகளும் ரொம்ப வேகமா நடக்குது. வினய் ரொம்ப நல்லவர். பாட்டியும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரொம்பவே விருப்பப்படுறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்தீங்க பாட்டி. குடும்ப மரியாதையா மசூரியில நம்ம குடும்ப மரத்தை பறக்க விட்டுற மாலத்தியா கொக்கா. அத்தை, வழியில நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் ஷாலினி இவ்ளோ பெரிய வண்டி அமைச்சிருக்காங்க. மரியாதை தெரிஞ்ச குடும்பம். அத்தை, என் தாமுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் பாருங்க. என்ன அத்தை, அத்தை, நம்ம எவ்வளவு நாள் கழிச்சு வெளியில வந்திருக்கோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஜன்னல் வழியா பாருங்களேன், கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குல்ல. பேசாம போய் உட்காரு. தம்பி, இந்த வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வாடகை வண்டியா இல்ல உங்க சொந்த வண்டியா? அத்தை, நாங்க எதையுமே வாடகைக்கு எடுக்கிறதே இல்ல. அப்படியா? அப்படின்னா இதோட விலை எவ்வளவா இருக்கும்?
25 30 அவ்வளவுதான். அப்படியா? இவ்ளோ சீப்பா? 25 30,000 தானா? அத்தை 1000 இல்ல லட்சம். லட்சமா? பாட்டிக்கு கோவம் வர மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? உடனே ஐடியா வர மாட்டேங்குதே. அடேங்கப்பா, அவ்ளோ காஸ்ட்லியா? நம்ம ஜீவிதா பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவதான். தப்பா எடுத்துக்கலனா நான் இங்க உட்காரலாமா? என்ன தம்பி இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே? தாராளமா உட்காருங்க. வினய் அக்கா பக்கத்துல உட்கார்றது பாட்டிக்கு பிடிக்கல போல இருக்கு. இப்போ என்னோட விளையாட்டை காட்டுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஓகே பாட்டி, கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹாய் சித்தி. என்னடி? ஹாய் சித்து. ஹாய் மாலதி. ஹலோ. என்ன சைலண்டா உட்கார்ந்துட்டு வரீங்க? ரொம்ப போர் அடிக்குதுல்ல? கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சும்மா வரலாமா? ஏதாவது பண்ணி என்டர்டைன் பண்ணுங்களேன். எல்லாம் வேஸ்ட். வாங்க வாங்க விஸ்வா, இது உங்க பஸ் தான், தாராளமா உட்காருங்க. பாட்டியோட கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. இதுக்கு முன்னாடி மசூரி வந்திருக்கீங்களா? இல்ல. இல்லையா? ஒன்று தெரியுமா, மசூரி ரொம்ப ரொமான்டிக்கான வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன். இவன் ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கா? எதனால அப்படி பண்றான்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த மசூரி 6500 அடி உயரத்தில் இருக்கு. ஆக்சுவலி மசூரியோட பேர் மசூரியே கிடையாது. மன்சூரின்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மன்சூரியால தான் மசூரின் பேரே வந்துச்சு. உங்களுக்கு மசூரிய பத்தி தெரியுமா? தெரியாது. தெரியாதா? இந்த ஊர் 6500 அடி உயரத்துல இருக்கு. தெரியுமா? தெரியாது. தெரியாதா? அப்புறம் இந்த ஊரோட பேரு முதல்ல மன்சூரின்னு இருந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல இந்த ஊர்ல மன்சூரியன்னு ஒரு மரம் இருந்துச்சு. அதை வச்சுதான் மசூரின்னு இப்ப இந்த ஊரை கூப்பிடுறாங்க. அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மசூரியோட பேரு முதல்ல மன்சூரின்னு இருந்ததாமே. ரியலி? ஆமா. ஏன்னா இந்த ஊர்ல மன்சூரின்னு ஒரு மரம் இருந்துச்சா, அதை வச்சுதான் மசூரின் பேர் வந்திருக்கிறதா சொல்லிட்டாங்க. அப்படியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. இன்னும் முடியல பாட்டி, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. பாட்டி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். டாக்டர், நீங்க இந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நான் கொண்டு போய் லேப்ல வச்சிருவேன். இல்ல, இன்னைக்கு மூட் சரியில்லை, நாளைக்கு பார்க்குறேன். நம்ம தாமு செல்லமும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. பாவம், அவனை வீட்டுல தனியா விட்டுட்டு வந்துட்டோம். அதை நினைச்சதாங்க வருத்தமா இருக்கு. பாட்டி, இப்பதான் செகண்ட் ரோட் நடந்துட்டு போறேன். இப்போ என்னெல்லாம் பண்ண போறேன்னு நீங்களே பாருங்க. சித்தி, அது உட்காரு உட்காரு. சித்தப்பா, உங்களுக்கு போர் அடிக்கலையா? அடிக்குதுமா, என்ன பண்ண சொல்ற? மிஸ்டர் வினய், நீங்க ஜீவிதாக்கா, அப்புறம் சித்தப்பா, நீங்க 3 பேரும் ஒரு டீம், ஓகே? அப்புறம் நான், என் சித்தி, அப்புறம் மிஸ்டர் விஸ்வா, நீங்க என் டீம்ல சேர்றீங்களா? எதுக்கு? அந்தாக்ஷரி. எனக்கு பாட்டெல்லாம் பாட பிடிக்காது. ஆனா மிஸ்டர் விஸ்வா, விளையாடுறத பாருங்களேன், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு வாட்டி விளையாடி பாருங்களேன் ப்ளீஸ். சீரியஸா எனக்கு பாட்டு பாட பிடிக்காது. அட, ஏன் விளையாட மாட்டேங்கிறீங்க? விஸ்வாக்கு பாட்டுனா அவ்வளோ பிடிக்காது. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இருக்கல, நம்ம பாடுவோம். சரி, ஓகே. நீங்க பாடலனாலும் பரவாயில்ல, என் டீம்ல இருங்க.
ஸ்டார்ட் பண்ணலாமா? சும்மா இருந்து போர் அடிக்குது, அதனால இப்போ அந்தாக்ஷரி விளையாடலாம். அந்தாக்ஷரி விளையாடலாம். நான் தான் முதல்ல பாடுவேன். ஓகே, ஸ்டார்ட். வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன். ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு. ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு. வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன். ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு. ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு. நாம உங்க ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள அண்ணன் தம்பி 2 பேரையும் ஒரு வழி ஆக்கணும் இல்லையான்னு பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க, இப்ப நீங்க தான் பாடணும். என்னது நானா? என்னால பாட்டு பாடுங்க. என்னால அதெல்லாம் பாடுங்க வினய். வினய் ப்ளீஸ் பாடுங்களேன். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ. மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ. ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேன். ஆளை யார் பாட போறாங்க? ஆள பாடணும். ஆளை பாடணும். கம் ஆன். டைம் ஃபார் ரவுண்ட் 3. பாட்டி, இப்பதான் நம்ம குடும்பம் மறந்து காத்துல பறக்க விட போறேன். தீவானா தீவானா நெற்றி நனைத்தவன் நீதானா. தீவானா ஹோ தீவானா நெஞ்சை பிழிந்தவன் நீதானா. என் வீட்டு கொல்லத்தின் பள்ளிக்குள் ஒளிந்து தன் காதல் சொல்லும் மாய கண்ணனா. தீவானா ஹோ தீவானா நெற்றி நனைத்தவன் நீதானா. வெள்ளிக்கிழமையில் வீட்டு தோட்டத்தில் வால் முளைத்த சிட்டு ஒன்று வந்து விட்டதே. கீச்சு கீச்சென்று கூச்சல் போடுதே, நெஞ்சு கூட்டில் கூடு கட்ட மல்ல கட்டுதே. சும்மா அது கத்தி செல்லுமோ இல்லையம்மா, நெஞ்சு கொத்தி செல்லுமோ. அன்னை தந்தையே ஆசை தோழியே காணும் போது நாணம் வந்து கண்கள் கூசுதே. தூக்கம் விற்றுதான் காதல் வாங்கினாய் என்று எந்தன் பெண்மை என்னை கேலி பேசுதே. ஐயோ இன்னும் என்னவாகுமோ எந்தன் ஆடை நாளை கொள்ளை போகுமோ. மிலே ஏக் அஜ்னபி से कोई आगे न पीछे, तुम ही कहो क्या बात है. இந்த பொண்ணு இந்த சம்மதத்தை நடக்க விட மாட்டா. இன்னைக்கு மாலதியை என்னாலையும் காப்பாற்ற முடியாது. பாட்டி அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. முடிச்சது.